நிறைய வந்து மாவு பொருள் அதிகமான உணவுகளும் எண்ணெய் பொருளும் அதிகமாக சேர்த்திக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து குடல் ஆரோக்கியத்தையும் கெடுக்குது, அதே சமயம் உடல்ல அதிகமாக கழிவுகள் தேங்குறதுக்கும் காரணமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி கழிவுகள் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்னா பேதி எடுத்துக்கோங்க, இல்லை நம்ம வந்து வாமிட் தன்னால உருவாக்கணும், வமனம் பண்றது, அந்த மாதிரி முறைகளை நம்ம சொல்றோம். இதெல்லாம் பண்றதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க தொடர்ச்சியா ஒரு 1 வீக் வந்து ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் நீங்க வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக அகற்ற முடியும். எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து இஞ்சை வந்து நல்லா தோல் சீவிட்டு எடுத்துக்கோங்க. அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சன்ன லவங்க பட்டை ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. எலுமிச்சை பழம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 1/4 பழம் வீதம் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போது இஞ்ச தோல் சீவினது, 1/4 பழம் வந்து எலுமிச்சை பழம் எடுத்துக்கணும். கூட வந்து 1/4 ஸ்பூன் வந்து சன்ன லவங்க பட்டை எடுத்துக்கணும். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். அரைச்ச பிறகு நம்ம வந்து தண்ணி கலந்து அது கூட தேன் கலந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கணும். ஸோ பட்டை, இஞ்சி, எலுமிச்சை, அவ்வளோதான். அது கூட வந்து நம்ம தேன் கலந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம். இல்லை டாக்டர் எனக்கு ஆல்ரெடி அல்சர் இருக்குது, எனக்கு பிரச்சனை இருக்குது, கேஸ்ட்ரிக் இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா அந்த ட்ரிங்கை வந்து இரவு உணவுக்கு பிறகு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறேன், எனக்கு வந்து தோல் பிரச்சனை அதிகமாக இருக்குது, எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து சைனஸ் பிரச்சனை அதிகமாக இருக்குது, எனக்கு வந்து குடலில் வந்து நிறைய கழிவு இருக்குது, எனக்கு வந்து மலச்சிக்கல் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ஃபீல் பண்றீங்க அப்படின்னா இந்த ட்ரிங்க் வந்து ஒரு 3 months ஒன்ஸ் வந்து ஒரு 7 days மார்னிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம பாடியில் இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேறிட்டு ஒவ்வொரு செல்லும் வந்து டீடாக்ஸ் ஆக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த செல்களில் இருக்க கழிவுகள்லாம் வெளியேறிச்சுனாலே உடம்பு புத்துணர்ச்சியோடு இருக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு பிரச்சனையும் ஒன்னொன்னா தன்னால குறைய ஆரம்பிச்சிடும். உடலும் ஆரோக்கியமா இருக்கும், அதே சமயம் மனசும் புத்துணர்ச்சியோடவும் ஆரோக்கியமோடவும் ஃபுல் எனர்ஜியோடையும் செயல்படுறதுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து இப்போ நான் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டு 7 நாள் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெகுலர் பீரியட்ஸ் வந்த பிறகு ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுக்கக்கூடாது, பால் கொடுக்கக்கூடியவங்க கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ஸோ மற்றவங்க எல்லாமே எடுத்து ஆரோக்கியமாக சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம், ரத்த அழுத்த நோய் இருக்கக்கூடியவங்களும் எடுத்துக்கலாம், யார் வேணால் எடுத்துக்கலாம். உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய முழுமையான கழிவுகள் வந்து வெளியேறதுக்கு இது சப்போர்ட்டிவாக இருக்கும்.